Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை 2025க்காக ப்ராசஸ் எல்லாம் கவர்மெண்ட் சைடில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லா காலேஜும் ரொம்ப சின்சியராக ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு காலேஜ் தான் பார்க்க போகிறோம். சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருப்பூர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் ஷீட் அப்படியே டிஸ்பிளே வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நீங்கள் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணணும். ஸோ ஓவராலாக ரேங்க் லிஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணல. கோர்ஸ் வைஸோ அல்லது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ங்கிற மாதிரியோ ஸோ அது மாதிரிலாம் கொடுக்காம உங்களுக்கு ரேங்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 2 கேட்டகரிக்கு உண்டான ஷெட்யூலும் நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போயிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ லைவாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் cgac.inங்கிறது தான் சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதை கொடுத்தீங்கன்னா இதான் ஹோம் பேஜ். இது வந்துடும். இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஓடிட்டு இருக்கு இல்லையா, யூஜி அட்மிஷன்ஸ் 2025னா இதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் ரேங்க் ஷீட்டுன்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரேங்க் ஷீட்டு பாருங்க, இதான் வந்துடும். இங்கே ரேங்க் ஷீட்டில் இங்கே அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரேங்க் ஷீட்டு நீங்கள் எந்த கோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்போ அதில் ஒவ்வொன்றுலையும் நீங்கள் என்ன ரேங்க் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஏ தமிழுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிஏ தமிழில் உங்கள் ரேங்க் என்ன, இந்த காலேஜில் ரேங்க் என்ன, பிஏ இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அல்லது பிஏ இங்கிலீஷுக்கு என்ன ரேங்க்கு, இல்லை மற்ற உங்கள் மேஜரை பொறுத்து என்ன கேட்டகரி வருதோ அதில் என்ன ரேங்க்குங்கிறது எல்லாமே கிளியராக ஒரே ஷீட்லேயே வந்துடும். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கிளவராக கொடுத்துருக்கதா நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஓவராலாக ரேங்க் லிஸ்ட்டாக பார்க்க முடியாது. இண்டிவிஜுவலாக உங்கள் ரேங்க் ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன டேட்டில் கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 2/6/2025 ஜூன் 2 அண்ட் ஜூன் 3 தான் சிறப்பு ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லி கலந்தாய்வு தேதி கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க 2 நாளுமே நடத்துகிறாங்க. ஜூன் 2ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது. சிறப்பு ஒதுக்கீடு யாருக்குன்னா பிடபிள்யூ, பிசிக்கலி சேலஞ்சு, எக்ஸ் சர்வீஸ்மேன், என்சிசி இவங்களுக்கெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மட்டும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஜூன் 3ஆம் தேதி நடக்குது. அதே காலை 9:30 மணிக்கு. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் கோட்டா முடிஞ்சதுக்கப்புறம் 4/6/2025 14/6/2025 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்திக்கலான்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இவங்க 4/6/2025 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட்டில் காலையில் 9:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 1000 ரேங்க் அது வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வணிகவியல், காமர்ஸ், பிகாம் சிஏ, பிகாம் ஐபி இது மாதிரியான எல்லா கோர்ஸுக்கும், அதாவது பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த கோர்ஸு அப்ளை பண்ணவங்க எல்லாமே உங்கள் ரேங்க் ரேங்க் ஃபர்ஸ்ட்ல இருந்து 1001 to 1000 வரைக்கும் இருந்தீங்கன்னா அவங்க 930க்கே கவுன்சிலிங் உங்களுக்கு. இல்லை 1001லேருந்து 2000 வரைக்கும் ரேங்க் இருந்தால் இந்த டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் அவங்களுக்கு அதே நாளில் மதியம் 1 மணிக்கு. அடுத்து 5/6/2025 9:30க்கு அடுத்த நாள் 2001லேருந்து 3000 வரைக்கும் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கும். என்ன சார் 3000 ரேங்க் வாங்கினவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா. ஏன்னா ஒரே ஸ்டூடெண்ட்ஸை பல காலேஜில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரே காலேஜில் பல கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 4 கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் தான் ஜாயின் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக மற்ற 3 கோர்ஸ்லேயும் வேக்கண்ட் வந்துடும். ஸோ அதை அப்படியெல்லாம் போடுறதுனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் மதியம் 1 மணிக்கு 5ஆம் தேதி ஜூன் 5 3001லேருந்து 4000 ரேங்க் வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கே கூட கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஓகேவா? அதனால வெக்ஸ் ஆகக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. உங்கள் ஸ்டேஜ் உங்களை கூப்பிட்றப்ப நீங்கள் கேட்கக்கூடிய கோர்ஸ் உங்கள் கம்யூனிட்டி லெவலில் இருக்கா அப்படின்னு பார்த்து இருந்ததுன்னா டக்குன்னு ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்போது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 4646வது ரேங்க் வரைக்கும் ஜூன் 4ம் ஜூன் 5ம் இந்த 2 நாளில் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கும் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸுக்கும் நடக்குது. ஸோ எல்லா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பாடங்களுக்கும், அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜுவாலஜி, அப்புறம் பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் ஃபேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜூன் 9ஆம் தேதியும் ஜூன் 10ஆம் தேதியும் ஜூன் 11 காலையில் வரைக்கும் நடக்குது. அதாவது ரேங்க் 1ல இருந்து 5379 வரைக்கும் வரும்.
ஸோ அவங்களுக்கு இப்போ நீங்கள் ரேங்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் கேட்டிருந்தீங்கன்னா, சயின்ஸ் டிகிரி கோர்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் எந்த ரேங்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 800வது ரேங்க்னா உங்களுக்கு 9/6/2025 காலையில் 9:30 மணிக்கே வந்துடும் கவுன்சிலிங். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பிஏ தமிழ் இலக்கியம், பிஏ தமிழ் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12/6/2025 வந்து காலையில் 9:30 மணிக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 2000 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு கவுன்சிலிங்கும், அதே நாள் வந்து மதியம் 1 மணிக்கு வந்து 2001ல இருந்து 4000 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஆங்கில இலக்கியம் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து 13/6/2025 காலையில் 9:30 மணிக்கு வந்து அதே மாதிரி 2001ல இருந்து 2000 வரைக்கும் ரேங்க்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர்ல நடக்கும். அப்புறம் அதே நாளில் மதியம் 1 மணிக்கு 2001ல இருந்து 4000 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கில இலக்கியம் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் நீங்கள் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்க இந்த டேட்டில் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது எல்லாம் கொடுத்துருக்காங்க ஷெட்யூல், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போகணும் கவுன்சிலிங் போகிறப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர் கண்டிப்பாக மாணவருடன் வருதல் வேண்டும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது ஓப்பன் பண்ணி டீட்டெயில் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ வந்து இப்போ நீங்கள் எந்த கோர்ஸு நான் ரேங்க் லிஸ்ட் வரும்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் எதை வேணும்னாலும் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஷீட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை பிரிண்டட் போட்டுக்கலாம். அதை பிரிண்டட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் காலேஜுக்கு. ஓகேவா, கவுன்சிலிங் போகிறப்ப. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வேற ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்ம ஷெட்யூலோ ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூலோ அல்லது ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.